பஞ்சபாண்டவர்கள் சூதாட்டத்தின் போது நாட்டை இழந்து காட்டில் வனவாசத்தின் போது ஆறுவரும் திரௌபதியும் உடனிருந்து வாதித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சமயம் அப்போது கண்ணனை பற்றி பேச்சு வருகிறது. கண்ணன் கருணை கடல்தான், ஏழை எளியோருக்கு கேட்டபடி வாரி வாரி அள்ளி கொடுப்பவன் தான், அநாதரட்சகர் தான் என்று அவர்களை ஆறுவருமாக புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது இந்த பீமன் மட்டும் ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றான். ஆம், கண்ணன் கருணை கடல்தான், அநாதரட்சகன் தான். ஆனால் ஒரு சாராருக்கு மட்டுமே கண்ணன் உதவுகிறானே, நமக்கு உதவில்லையே சூதாட்டத்தின் போது, என்ன சொல்கிறாய் பீமா என்று தர்மன் கேட்க, இல்லை அண்ணா, கண்ணன் சூதாட்டத்தின் போது நமக்கு வரவில்லை, இந்த திரௌபதிக்கு அபயம் என்று வந்தவுடன் அவனுக்கு அருள் புரிந்தானே, ஏன் என்று புரியவில்லை என்று கேட்கின்றான் இந்த பீமன். அங்கே இருந்த ஐவருள் இருக்கின்ற பரமஞானி சகாதேவன் என்ன சொன்னான் தெரியுமா? பீமன்னா, சகாதேவன் எப்படி என்றால் அவன் பரமஞானி, 16,000 உருகொண்ட கிருஷ்ணனை நன்கு அறிந்து மனத்தால் கட்டியவன், கட்டுண்ட கிடந்த பகவானே அவனிடம் மண்டியிட்டு அன்பால் வெளிப்பட்டு வந்தான். அப்படிப்பட்ட கண்ணனை பற்றி நன்கு அறிந்தவன். அவன் சொல்லுகின்றான், பீமன்னா, இந்த சூதாட்டத்தின் போது நாம் மான அவமானத்தை எண்ணினோம். நமக்கு மோதுபோர் தெரியும், சூதுபோர் தெரியாது. ஆனால் கண்ணனை அழைத்து நாம் சூதாடினால் நாம் தான் வெற்றி கண்டிருக்க முடியும். நாம் கௌரவத்தையும் மான அவமானத்தையும் நாம் மேற்கொண்டோம். ஆனால் துரியோதனன் சகுனியின் சூழ்ச்சியால் சூதுபோரால் வென்றான் நம்மை. ஆனால் மான அவமானத்தை எல்லாம் எதிர்கொள்ளாமல் துயிலை உரிக்கின்ற போது அவைக்களத்திலே திரௌபதி இடுக்கண் கை வருங்கள் என்றால் இந்த கையை கூட அவனால் சேலையை பற்றி கொள்ள முடியாமல் கோவிந்தா கோவிந்தா என்று இரு கரங்களை கூப்பி இறைவனை ஆர்ப்பரித்தால் கண்ணீர் பெருக்கெடுத்து ஆறாக ஓடியது. அப்போது அநாதரட்சகன் கிருஷ்ணன் காப்பாற்றினான். ஆனால் நாம் கௌரவத்தையும் அவமானத்தையும் நாம் எண்ணி அழைக்காமல் இருந்ததால் கண்ணன் நமக்கு வரவில்லையே தவிர, கேட்டிருந்தால் கண்ணன் திருவடியை நாம் அடைந்திருந்தால் அவன் நமக்கு அருள்பாலித்திருப்பான் என்று அனைவருக்கும் நல்லறிவு புகட்டும் அளவுக்கு சகாதேவன் சொல்லவும் அனைவரும் இருகரம் கூப்பி அங்கே பஜனை கோஷம் செய்து கண்ணனை வழிபட்டார்கள். நானும் கண்ணபிரானை வழிபட்டு இங்கே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.